மனிதர்கள் தன்னோட அறிவால இந்த உலகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான். விலங்குகளுக்குன்னு சில இடங்களை பிரித்து கொடுத்துருக்கான். அதுக்குள்ளதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் உயிர்கோள பெட்டகங்கள். இந்த உயிர்கோள பெட்டகங்கள்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துலயாவது அரிய வகை விலங்குகள் இந்த உலகத்திலிருந்து காணாம போயிடாம அளவுக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்கோம். அதான் என்னது உயிர்கோள பெட்டகங்கள். அந்த உயிர்கோள பெட்டகங்கள்ல மிக முக்கியமான உயிர்கோள பெட்டகம்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பன்னா உயிர்கோள பெட்டகம். இதான் அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து மிக முக்கியமான உயிர்கோள பெட்டகம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் உயிர்கோள பெட்டகம். அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய சேசாலம் உயிர்கோள பெட்டகம். பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? வேடந்தாங்கல். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அடுத்து மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா பீடபூமிகள்ல ஒரு கேட்குறாங்க. விந்திய சாத்புரா மலைத்தொடர் சொன்னோமா, இந்த விந்திய சாத்புரா மலைத்தொடருக்கு மேல மாலவ பீடபூமி. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்து இந்த பீடபூமி பேரு தக்கான பீடபூமி. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில தான் அதிகமான கனிம வளங்கள் இருக்கு. மாங்கனீசு, தாமிரம், இரும்பு கிடைக்கும் இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ எங்கேதான் குறிக்கணும்? சோட்டா நாக்பூர் பீடபூமியில குறிச்சது. இது போக சுண்ணாம்பு, ஜிப்சம் இதெல்லாம் எங்கே போட்டுருணும்? ராஜஸ்தான் பகுதியில் போட்டுருங்க. நிலக்கரி, நிலக்கரி எங்கே கிடைக்குது? நம்ம நெய்வேலியில் கிடைக்குதுல்ல. ஆனால் நிலக்கரி கேட்டால் எங்கே போட்டுருங்க? நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போட்டுருங்க. சரியா? இது போக பெட்ரோல், இயற்கை வாயுனால எங்கே போட்டுருங்க? மும்பை ஹை போட்டுருங்க. அதாவது மும்பைக்கு உள்ள கடலுக்குள்ள கொஞ்சம் தொலைவில் மும்பை ஹை பகுதி. இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, இந்த அவுட்லைனுக்குள்ள இருக்கிற இடம் தான் இது நம்ம வாழக்கூடிய பகுதி. இந்த அவுட்லைனை விட்டு வெளியில வந்துட்டா இதெல்லாம் என்னது? கடல் பகுதி. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு? கடல் இருக்கு. இந்த கேப் தான் என்னன்னா கட்ச் வளைகுடா. இந்த வளைகுடாக்கு பேர் என்னது? கட்ச் வளைகுடா. அதாவது ஏன்னா கடல் தண்ணி என்ன இருக்கு? ஒரு வளைஞ்ச பகுதிக்குள்ள இருக்கு. இதான் என்னது? வளைகுடா. இது கட்ச் வளைகுடா, இது காம்பே வளைகுடா. சில பேர் மாத்தி போட்டுறேன். மேல இருக்கிறது தான் கட்ச், கீழே இருக்கிறது காம்பே. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த கட்சுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி இங்கக்குள்ள ஒரு கோடு மாதிரி போகுது. அதான் ரான் ஆஃப் கட்ச். இந்த இடத்துக்கு பேர் என்னது? ரான் ஆஃப் கட்ச். அடுத்து இன்னொரு வளைகுடா என்னன்னா, இது என்ன வளைகுடா? மன்னார் வளைகுடா. இந்த இடத்துக்கு பேர் என்னது? மன்னார் வளைகுடா. பாக்நீர் சந்தி. இந்த இடத்துக்கு பேர் என்னது? பாக்நீர் சந்தி. இந்த மன்னார் வளைகுடா ஒட்டி பல தீவுகள் இருக்கு. இது பாக்நீர் சந்தி. இந்த தீவுகளில் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு பேரு என்னது? லட்சத்தீவுகள். இந்த தீவோட தலைநகரம் எங்கன்னா கவராத்தி. அதே போல வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய தீவுகளுக்கு பேருன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். இது போர்ட் பிளேயர் அப்படின்னு கூட கேட்பாங்க. போர்ட் பிளேயர்னா அதோட தலைநகரம்.